அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் நேஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 11th ஹிஸ்ட்ரியில நம்ம லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில 19th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்கள், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய தாக்கங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்கள். சோ இவங்க எதுக்காக இந்த மிஷனரிஸ் இங்க உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நாட்டுல வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்குன்னு சொல்லிட்டு சில நிலைகள், தாழ்வு நிலைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ இவங்க டைரக்டாவே மதம் மாற்றம் செய்யறதுக்காக மட்டுமே இந்தியாக்குள்ள வராங்க. சோ அப்படி இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூஸ் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்து நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சோ ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள போகலாம். சோ நம்மள வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் ஆல்மோஸ்ட் கடைசியா தான் வந்திருப்பாங்க. சோ பிரெஞ்சு, டேனியர்கள் இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னாலும், சோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ்கள் தான் இந்தியாக்குள்ள வந்தாங்க. அப்ப ஏன் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த அதிகமான மிஷனரிஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணாங்கிறதா ஒரு ரீசனா அவங்களுக்கு இருந்துச்சு. சோ இந்த ரீசன்னாலதான் கம்ப்ளீட்டாவே அவங்கனால இதை வந்து கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கறதுல வந்து இவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல என்னவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த கருத்துக்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இவங்க தெளிவா இருந்தாங்க. சோ அந்த ரீசன்னால இவங்க சமயப்பரப்பு நிறுவனங்கள் இந்தியாக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலவே வந்து அவங்க போடுறாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களா இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள வராங்க. சோ அவங்க வந்து ஆல்ரெடி எங்க கோவால போர்ச்சுகீஸ்ல இருந்திருப்பாங்க. சோ அங்க இருந்து இவங்களுடைய கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இடைக்கால இந்தியாவை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்களை போலவே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் இந்திய மக்களினுடைய மத விஷயங்களில் நடுநிலை கொள்கையை வந்து பின்பற்றியது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ யாரு எக்ஸாம்பிளா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முஸ்லிம் மன்னர்களை. சோ இதுலயுமே இஷ்யூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்பருடைய காலத்துல எல்லாம் அவர் கம்ப்ளீட்டாவே ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கக்கூடிய கொள்கையை வந்து அவர் பின்பற்றினார். அதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்த கொள்கையை வந்து அவர் பின்பற்ற ஆரம்பிச்சாரு. இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இது எல்லாமே நமக்கு ஹிஸ்டரிஸ் தெரியும். சோ இதுல சிலர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியாவை அவங்க ரூல் பண்ண வராங்க, அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு நடுநிலைமை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து பிலீவ் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருப்பாங்க. சோ இந்த இஷ்யூஸ்னால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நடுநிலைமை கொள்கையை வந்து பின்பற்றாங்க. அது அப்படியே பிரிட்டிஷர்ஸும் ஃபாலோ பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்களுடைய கட்டாய மதமாற்ற முறைதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து மத மாற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரூலாவே அவங்க வச்சிருந்தாங்க. சரிங்களா? சோ 1793ல ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்டா இருக்கக்கூடிய வில்லியம் கேரி, ஜான் தாமஸ், இவங்க 2 பேரும் தான் முதல்ல சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில இந்தியா வராங்க. ஓகேங்களா? இந்த இயர் ஆஃப் 1793 அவங்க வந்ததுக்கு அப்புறமா சமயப்பரப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன்னால என்ன பண்றாங்க, டேனியர்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய கல்கத்தாவிற்கு வடக்கே உள்ள ஷெராம்பூர்ல தங்குறாங்க. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, டேனியர்கள் தான் அங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஷெராம்பூர்ல தங்குறாங்க. சோ முதல்ல ஒரு மிஷனரிஸ் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எங்கன்னு பார்க்கும்போது ஷெராம்பூர்ல தான். ஓகேங்களா? சோ கல்கத்தாவுக்கு வடக்குல இருக்கக்கூடிய ஷெராம்பூர்ல கேரி என்ன பண்றாரு அப்படின்னா, வேற 2 சமயப்பரப்பாளர்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் ஜோஷ்வா மார்ஷ்மேன் அப்படின்னு சொல்றாங்களோ, வில்லியம் வார்ட் அப்படின்னு சொல்றாங்களோ, இவங்க கூட தான் இணைஞ்ச ஷெராம்பூர் மிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை 1799ல உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடத்துல அது கிடையாது, பெர்மிஷன் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க அங்க ஓபன் பண்ணல. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க, ஷெராம்பூர் மதப்பரப்பாளர்களே முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள். சோ நற்செய்தி மறைப்பணியாளர்கள் அப்படின்னா அவங்கள எவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் அப்படிங்கிறது ஷெராம்பூர்ல இருந்து வந்த ஒரு மதமாற்றம் செய்யறவங்க தான். ஓகேங்களா? சோ அவங்களதான் வந்து எவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் சீர்திருத்த கிறிஸ்தவ சமயத்தின் பல பிரிவுகளை சேர்ந்த மதப்பரப்பாளர்கள் இந்தியா வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளா பார்த்துட்டு, இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு, ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய மதமாற்றம் கொள்கைகளை வந்து இந்தியாவில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்தியாவில அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேப்டிசம் அப்படின்னு பண்றவங்களுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷெராம்பூர்ல இருக்கவங்க தான். ஓகேங்களா? சோ அடுத்தது ஷெராம்பூர் இது நம்ம பார்த்துட்டோமா? சோ இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்தவ மதப்பரப்பு நிறுவனங்கள்
போர்ச்சுகீசருக்கு சொந்தமான கோவாவிலும் மலபார் கடற்கரை பகுதிகளிலும் சோழமண்டல கடற்கரை பகுதிகளிலும் செயல்பட்டார். ஓகேங்களா. சோ இங்க வரதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. சோ ஏன் போர்ச்சுகீசர்கள் வந்து அங்கெல்லாம் கைப்பற்றிட்டு அவங்க நிறைய மதமாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. சோ அவங்களுடைய இடங்கள்லாம் அங்க இருந்துச்சு. அங்க போய் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய முதல்ல ஆல்ரெடி இருந்த இடங்கள் மூலியமா இவங்க ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மதமாற்றம் செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கையுமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அவங்களால மாசிவ் நம்பர் ஆஃப் பீப்புள் மதமாற்றம் செய்ய முடியல. சோ நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். 1857 பெருங்கிளர்ச்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 1806 வேலூர் கிளர்ச்சியிலுமே அந்த தடவை தோட்டாக்கள் இருந்தது வந்து ஹிந்து முஸ்லிமோட இஷ்யூஸ்க்கு, இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். சோ அப்ப இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பெருமளவுல கிறிஸ்தவர்களும் மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய நோக்கங்கள்ல வந்து கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய புரட்சிகள், பிரச்சனைகள், மீட்டுருவாக்கம், சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள், இதனால என்னாச்சு, அவங்களால கம்ப்ளீட்டாவே வந்து நிறைய பேரை மாசிவ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வந்து மதமாற்றம் செய்ய முடியல. அப்ப ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில மதமாற்றம் செஞ்சு இருந்தாங்க. சரிங்களா. அப்ப மதப்பரப்பு குழுவினர் இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த மறுபடியும் மதமாற்ற நடவடிக்கைகள் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. மதப்பரப்பு குழுவினர் சமூக பொருளாதார ரீதியாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல நெகட்டிவ் இருக்கும்போது அங்க நம்ம போய் சொல்லி அவங்களை பாசிட்டிவா மாத்துறது, இதுதான் முக்கியமான விஷயம். சோ இவங்க என்னதான் வந்து மதமாற்றம் செஞ்சிருந்தாங்க, கிறிஸ்டியன் மிஷன்ஸ் இங்க வந்து நம்மளுடைய மக்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கல்வி இயக்கங்கள் நிறைய அவங்களால உருவாக ஆரம்பிச்சது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல கல்வி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் கிறிஸ்டியன் மிஷன்ஸா தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சீர்திருத்த இயக்கங்களை சார்ந்தவங்களும் அதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. சோ அதுக்கு முன்னாடி இவங்க தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அப்போ மக்களுக்காகன்னு சொல்லிட்டு பள்ளிகளை நிறுவனாங்க. அரசு பணிகள்ல அவர்களை பணியமர்த்துவதன் மூலமா அவங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களும் வந்திருப்பாங்க. சோ பொது சாலைகளை பயன்படுத்த, தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடைகள் அணிந்து கொள்வது போன்ற சமூக உரிமைகளுக்காகவும் சமயப்பரப்பு குழுவினர் போராடினர். சோ இது வந்து இவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் கம்பேக்கா நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா. இவங்களுக்காக இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அனாதை குழந்தைகளையும் ஆதரவற்றோரையும் தங்கள் நிறுவனங்கள் தங்கள் வைத்து உறைவிட பள்ளிகளையும் வந்து அவங்களுக்கு கல்வி வழங்கினாங்க. இதுவுமே வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்ப 19ஆம் நூற்றாண்டில் அடிக்கடி ஏற்பட்ட பஞ்சங்களுக்கு இவங்க நிவாரணங்களும் வழங்கினாங்க. அவங்களுக்காகவும் சொல்லி நிவாரண நடவடிக்கைகளை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ அது மட்டும் இல்லாம தங்குமிடம் வழங்கி உதவி செய்யும் போது இவங்களுக்கு வந்து மதமாற்றம் செய்யறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாவே அவங்க அவங்களை பாத்துக்கிறாங்க. ஏன் வாய் நடப்பனா, ஏன் மதம் மாறக்கூடாது அப்படிங்கக்கூடிய கொள்கை மக்களுக்குமே வர ஆரம்பிச்சது. சோ இதனால திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல கிராமங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவின. இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலி தூத்துக்குடியில எக்கச்சக்கமான சர்ச்சஸ் நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கான ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க மூலியமா தான். ஓகேங்களா. ஆந்திராவில மாலா, மடிகா சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் மதம் மாறினர். கம்பெனி அரசு இந்தியர்களுக்கு நவீன கல்வியை வழங்குவதில் சில முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல வாழும் உரிமைகள், மறுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு கல்வி வழங்கும் பொறுப்பை கிறிஸ்தவ சமய நிறுவனங்களே தன்னார்வத்துடன் ஏற்றுக்கொண்டன. இதனாலுமே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டாங்க. சோ மருத்துவமனைகளையும் மருந்தகங்களையும் கிறிஸ்தவ சமய பரப்பனங்கள் அமைத்துக் கொடுத்தது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த சீர்திருத்த இயக்கங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்காக வந்துட்டே இருந்துச்சு. எதனால அப்படின்னா, அவங்க வழியா பின்பற்றிட்டு வரவங்களுடைய கருத்துக்கள் வந்து தப்பு அப்படின்னு சொன்ன ஒரு ரீசன்னால சமய சமூக சீர்திருத்தவாதிகளுடைய அறிவியல் சித்தாந்த எதிர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால இதன் விளைவாக சீர்திருத்தவாதிகள் தூற்றப்பட்டாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இவங்களுக்கு எதிராக வந்து நிறைய ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. அப்ப பிற்போக்குவாதிகளால் இவங்க கொலை முயற்சிகளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்க முற்போக்குவாதிகளா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சோ இப்படி இருந்தாலுமே இந்த இயக்கங்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனி மனிதர்களுடைய விடுதலைக்கு வந்து பங்களிப்பு செஞ்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சமய நூல்கள் பிராந்திய மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. சமய நூல்கள் காணப்படும் கருத்துக்களுக்கு புது விளக்கம் அளிக்கக்கூடிய உரிமையும், சடங்குகள் எளிமைப்படுத்தப்பட்டமை, இது எல்லாமே வந்து இறை வழிபாட்டை ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமா மாத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சோ சிந்திக்கவும் பகுத்தறிவும் தெரிந்த மனித அறிவினுடைய திறமைக்கு சீர்திருத்தவாதிகள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சமய நடவடிக்கைகள்ல இருந்த ஊழல்களை கலைந்து தங்களுடைய சமூகம் மதமும் கீழானவை, பின்தங்கியவை என்ற குற்றச்சாட்டு பழிப்புரைக்கும் எதிராக பதில் தர தங்களை பின்பற்றுவோருக்கு சீர்திருத்தவாதிகள் உதவினர். ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கீழ்மையானாங்க அப்படின்னு சொல்லவங்களுக்கான எதிர்ப்பு தெரிவிச்ச எல்லாத்துக்குமே இந்த சீர்திருத்தவாதிகள் வந்து முன்னேற்பாடுகளுக்கும் அவங்களுடைய முன்னோக்கு சிந்தனைகளுக்கும் உதவுனாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். சோ உருவாக்கி வந்த மத்திய தர வர்க்கம் பற்றிக்கொள்வதற்கான பண்பாட்டு வேர்களையும் இவங்க கொடுத்தாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இப்ப இருக்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு வரோம் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. சோ இதோட 19th லெசன் நம்ம பார்த்துட்டோம். சோ நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன். ஓகேங்களா. சோ இந்த லெசனோட 1 வேர்ட்ஸ் நம்ம பார்த்திடலாம். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வங்காளம். நெக்ஸ்ட் ஒன்
இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்கோர்ஸ் ராஜாராம் மோகன் ராய். தேசிய சமூக மாநாடு டேஷ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸோ யாருடைய முயற்சியால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஜி ரானடே. ஸோ ஒவ்வொரு காங்கிரஸோட மாநாட்டுக்கு அப்புறமும் இந்த மாநாடு நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம லெசன்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா. வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ இவர் தான் வந்து வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உண்மைகளின் மூலம் தனது கருத்துக்களை விளக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு பைசா தமிழ் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டவர். ஸோ 1908 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர். பிற்காலத்துல இது வந்து என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழன் அப்படிங்கிற பேர்ல வெளிவர ஆரம்பிச்சது. ஸோ பிரம்மஞான சபை டேஷில் நிறுவப்பட்டது. எங்க நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தினுடைய ஆதரவாளர்களாக திகழ்ந்தவர். ஸோ தமிழ்நாட்டுல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு. ஸோ என்ன இயக்கம் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா அறிவியல் கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூகத்தினுடைய சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுக்கு என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியோபந்த் இயக்கம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சரியான கூற்றினை தேர்வு செய்க. சுத்தி இயக்கத்தை நிறைவேற டாக்டர் ஆத்மரங் பாண்டரங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகள் நிறுவப்பட்டது. ஸோ இதுதான் கரெக்ட். ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்கியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடையாது. அகமதர்கள் பொதுவான மசூதியில வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது கூற்று காரணம். சையது அகமது கான் அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூற்று சரி. முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். இதுவுமே கரெக்ட். ஸோ அதுக்காக தான் இந்த பள்ளியவே வந்து அவர் உருவாக்குனார். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூற்று சரி. காரணம் கூற்றினுடைய சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது மேட்ச் ஃபாலோயிங். ஆங்கிலேய சமய பரப்பு குழு. ஸோ முதல்ல யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருப்பாங்க. வில்லியம் காரி மற்றும் ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஸ்த் கோஃப்தா. ஸோ இது மூலியமா தான் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தித்தாளா இருந்துச்சு. தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முகமது காசம் நானோதவி. அடுத்து விவேகானந்தர் விடிவெள்ளி. இந்தியாவுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அழைக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3, 4 and 1. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட 1 வேர்ட் முடிஞ்சது. ஸோ 11th ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது 12th ஹிஸ்டரியில் என்ன வீடியோஸ் இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலபஸ்ல இருக்க 16th இருந்து 19th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல 12th ஹிஸ்டரியில இருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.